சரி, நம்ம பிள்ளை வேறு வரேன்னு சொல்லியிருந்தா, எப்போ வரேன்னு தெரியல. அப்போவே ஃபோன் பண்ணேன், பஸ்ஸில் கழிச்சவே வருவா. ஜூஸ் ஏதாவது போட்டு வைப்போம். நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் தடிமாடு ஊர் சுற்றிட்டு வருதுன்னு நினைக்கேன். வரட்டும். எனக்கா இவ்வளோ வேகமாக போகிறீங்க? உங்கள் மாமியார் எதுவும் வந்துட்டாங்களா? எப்படி என்னன்னு தெரியல இருக்குது. அப்போவே ஃபோன் பண்ணாங்க பிள்ளைங்க, நான் தான் ஃபோனை எடுக்கலை. எப்படியும் என் மாமியார் வந்திருக்குன்னு நினைக்கேன். எப்படியும் அது வந்து 1 மணி நேரத்தில் என் நாத்தனாரும் வந்துடுவா. சரி, சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். சாப்பிட்ருக்கோம் அப்போவே எடுத்து. அவளுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்பா, அதை மட்டும் செஞ்சு கொடுக்கணும். என்ன பண்ணுறது, தலையெழுத்து. சரிக்கா, என்ன பண்ணுறது, புருஷனை பெற்ற மாமியா எதனாலும் செஞ்சு தானே ஆகணும். சரி, உங்கள் நாத்தனார்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அவள் தான் உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் மூட்டி விடுவா. ஏற்கனவே 2 பேருக்கு ஏலம் பொருத்தோம். சரிக்கா, சரி, பார்த்து போய் போங்க, நான் போயிட்டு வரேன். அங்கே 2 என்ன பண்ணுதுன்னு தெரியல. என் பிள்ளைங்க 2 சண்டை போடுதோ என்னமோ. சரிக்கா, போயிட்டு வரேன். அத்தை எப்போ வந்தீங்க? அத்தை வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பிள்ளைங்க டீ எதுவும் கொடுத்தாங்களா? என்னம்மா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சா? இப்படி பொட்டை பிள்ளைங்க வச்சுருக்க ஞாபகம் இருக்கா? தனியாக வச்சுட்டு போயிருக்க நீ பாட்டு வச்சுட்டு காலம் கிடக்க கடையில். இப்படி தான் ஊரை சுற்றிட்டு வருவேனே. சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சா போதும், பிள்ளைங்க சாப்பிட்டு இருந்துக்கிடுவாங்கன்னு. உன் பிள்ளைங்க உனக்கு மேலே இருக்குது. வந்தவங்கள வான்னு கூட கூப்பிட தெரியல. என்ன பிள்ளை வளர்க்குன்னு தெரியல. சரி, என் பிள்ளை வரா, நல்லா ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு வை. இப்போ வந்தோடனே கலப்பில் வருவா, வெயிலில் போட்டு வை. அவளுக்காவது ஏதாவது செய். சரித்தா சரித்தா, இப்போ உடனே ஜூஸ் போட்டு கொண்டு வரத்த. உங்களுக்கு டீ எது வேணுமாத்த? எப்பா என்ன நடிப்பு நடிக்கிறா. நடிப்பில் நம்மளையே மிஞ்சிருவா போலையே. நானும் என் மாமியார்கிட்ட இப்படி தான் பவ்யமாக நடித்தேன். இப்போ எனக்கே நடிச்சு காட்டுதான். இப்படி நடிச்சு தானே என் பிள்ளைய கையில் போட்டு வச்சுருக்கா. என் பிள்ளைக்கும் எனக்கும் எதுவுமே செய்யாத மாதிரி. சரி, நம்ம பிள்ளை வரதானே பார்ப்போம். என்ன வெயில், கிராமத்திலே இப்படி வெயில் அடிக்குது. சரி, ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்காது போலையே. இந்த அம்மாவால் தான் வான்னு நம்ம உயிரை வாங்குது. ஏன்னா நிம்மதியாக அங்கேயே இருந்திருக்கான். வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிக்கணும். இந்த அம்மா கிட்ட சொன்னேன், செஞ்சு வைக்கான்னு தெரியலையே. சரி, அண்ணி இருக்காங்கல்ல, இப்போ மேல் நம்ம எல்லா வேலையும் அண்ணிக்கிட்ட சொல்லலாம். ஃப்ரீயாக இருக்கலாம்ப்பா. சப்பா என்ன வெயில், என்ன வெயிலம்மா. என்னம்மா அப்போவே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. வாட்டி சமமி, என்ன இழைச்ச மாதிரி இருக்க? வெயில் ஓவரா? வா அண்ணி ஜூஸ் போட சொல்லியிருக்கேன், போட்டு தருவா. வரேம்மா. ஏம்மா இந்த வெயிலுக்கு என்ன வான்னு உயிரை போட்டு வாங்குத? நீ உன் மருமக வீட்டுக்கு வந்தால் வர வேண்டியதானே. என்ன ஏம்மா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இல்லட்டி அம்மா காரியம் இல்லாமல் வரமாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. உங்கள் அண்ணனுக்கு 1 லட்ச ரூபா சீட்டு விழுந்திருக்குதாம்மா. அதான் அங்கேருந்து நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு இங்கே கூட்டு உடனே வர சொல்லிட்டேன். சரி இரு, அதனால் என்ன, ஒரு ஏசி போட்ட சொல்லிடுவோம் அன்னைக்கிட்ட சொல்லி. சரியா? அம்மா சொல்கிறேன், அண்ணனுக்கு 1 லட்ச ரூபா சீட்டு விழுந்திருக்கா. என்கிட்ட சொல்லவே இல்லை, நேற்று கூட ஃபோன் பண்ணா. சரி அப்போ எனக்கு ஒரு பவுனில் செயின் எடுத்து போட சொல்லுவோம் பையனை. சரிம்மா, உன் மருமக பின்னாடி வரா. இதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அத்தை சாப்பாடு பண்ணிட்டேன், சாப்பிட்றீங்களா? மாமா சௌமியா, எப்போ வந்த? நல்லா இருக்கியா? உடம்பு பரவாயில்லையா? நீ சாப்பிட்றியா எதுவும்? என்னம்மா அண்ணி ஜூஸ் போட்டு கொண்டு வருவாங்கன்னு சொன்னேன். அவங்க வெறுங்கையெல்லாம் வீசிட்டு வந்திருக்காங்க. இல்லைம்மா சௌமியா, ஜூஸ் போடுறதுக்கு பழம் எதுவுமே வாங்கி வைக்கல ஃப்ரிட்ஜில். அதான் சாப்பிடே, வாயே, மோர் கலக்கி தரேன். மாமியார் கொடுமையே தாங்க முடியாது, இதில் நாத்தனாரும் வேலை. எப்படி வந்து சிக்கிரிக்கேன் பார்த்தீங்களா மக்களே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, டெய்லி இந்த வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள்.